இன்னைக்கு எம்சிகே ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிற ஹெச்எஃப்எல்சி லஞ்ச் மெனு முட்டை கலக்கி, நூக்கல் புட்டு, அப்புறம் தேங்காய் பால் ரசம். சிம்பிளாக கம்ஃபர்ட்டான ஃபுட்டு தான் இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த மெனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய் பால், அப்புறமா முட்டை கலக்கிக்கு தேவையான சால்னா, நூக்கலை துருவி வச்சுக்கோங்க, தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு ஒரு தக்காளி பழம் கூட ஒரு பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் தக்காளி பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் தக்காளியை நல்லா கையிலேயே கரைச்சி அந்த தோலை மட்டும் எடுத்துடுறேன், ஏன்னா திப்பி வரும்ன்றதுனால. அதை எடுத்துட்டு நல்லா கரைச்சி அடுப்பில் ஏற்றி ஒரு கொதி விடுங்க. தக்காளி வெந்துடும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இடித்து வச்சிருக்க 3லேருந்து 4 பல்லு பூண்டு, தட்டி வச்சிருக்க மிளகு, சீரகம் அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பூ, கருவேப்பிலை அதையும் போட்டு ஒரு கொதி லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க 1/2 டம்ளர் தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றி லோ ஃப்ளேமில் விடுங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு கொதித்த உடனே ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி மூடி வச்சுருங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு காஞ்ச மிளகா, நெய்யில் காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், பெருங்காயம் இதை போட்டு தாளித்து அதையும் இந்த ரசத்தில் ஊற்றி மூடி வச்சுருங்க. தேங்காய் பால் ரசம் ரெடி. அடுத்தது நூக்கல் புட்டு. நான் ஒரு பெரிய சைஸ் நூக்கலை திருவி வச்சுருக்கேன். அதை ஒரு கடாயில் மஞ்சத்தூள் போட்டு லேசாக தண்ணியை தெளித்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நூக்கல் நல்லா வெந்திருக்கும். அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு சொரா புட்டுக்கு தாளிக்கிற மாதிரி சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளித்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே வதக்கி வச்சிருக்க நூக்கலை இதோட சேர்த்துக்கோங்க. இது சொரா புட்டு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அந்த நூக்கலை இதில் கொட்டி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில். இது கூட இதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் திருவின தேங்காவையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. அவ்வளோதான், நூக்கல் புட்டு ரெடி. சொரா புட்டு பண்ணுற மாதிரியே தாங்க இந்த நூக்கல் புட்டும். ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடேரியனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் முட்டை கலக்கிக்கு நான் 2 முட்டை கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இதுக்கு சால்னா, சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, இல்லை எம்டி சால்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி சால்னாவை இந்த முட்டையோடு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே ஹை ஃப்ளேமில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றிக்கோங்க. முட்டை கலக்கின்றது ஒன்றும் இல்லைங்க, சைடில் அப்படியே மடித்து விட்டு ஒரு பொட்டலா மாதிரி பண்ணுறது தான் இந்த முட்டை கலக்கி. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் ஹைலே தாங்க இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பிக்கோங்க. முட்டை கலக்கி எப்போவுமே இந்த மாதிரி பொட்டலா மாதிரி தான் இருக்கும். சென்டரில் சாஃப்டாகவும் ரொம்ப வெந்து இல்லாமல் செமி குக்டாக தான் இருக்கும் இந்த முட்டை கலக்கி. இதை சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி
பெரட்டி பெரட்டி திரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா முட்டை கலக்கி ரெடி. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் மெனு ரெடி. சாதம், தேங்காய் பால் ரசம், முட்டை கலக்கி, அப்புறம் நூக்கல் புட்டு. இன்றைக்கி உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.